Hi friends, welcome to Ananya'S kitchen. இன்னைக்கு நாம கத்திரிக்காவை கொண்டு ரொம்பவுமே ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கூட்டு பொரியல் பேஸ்ல ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். இது ரசம் சாதம் தோசைக்கு சைட் டிஷ்ஷா நாம தொட்டிக்கலாம். சூடான சாப்பாட்டுல நாம பிசைஞ்சும் சாப்பிடலாம். அந்த டிஷ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையுமே நீர் விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி விழுதாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு 10 கத்திரிக்காயை 8 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வதங்கினதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவும் மசாலாவும் ரெண்டும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது வேகணும். ஸோ நம்ம பிளேட்டை வச்சு கொண்டு மூடி கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போது வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கால் கப் மட்டும் தேங்காய் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் இப்போ நாம் கொஞ்ச நேரம் வேக விடணும். ஸோ நம்ம இன்னொரு பிளேட்டை கொண்டு மூடி இதையும் நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். அந்த தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா கெட்டியான பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நமக்கு கத்திரிக்காய் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.